ஆண்களுக்கு அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கான மருந்து. முக்கியமாக வில்வ இலை, நாட்டு மாட்டு பால், மதன காமப்பூ, நிலப்பனை, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அணுக்கள் உற்பத்தி, அணுக்கள் குறைவாக இருக்குது, அவங்களுக்கு அந்த முட்டிலிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உந்தி செல்லும் அணுக்கள் நிறைய பேருக்கு அந்த சத்து இல்லாட்டினாக்கா அணுக்கள் உருவாகவே உருவாகாது. அதை மீறி அணுக்கள் உண்டாகுச்சுனாலும் அது இறந்து போயிடும். அந்த இறந்த செல்களும் வெளியே வராமல் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப இறந்த செல்கள் வெளியாகிட்டு புதுசாக நிறையா அணுக்கள் உற்பத்தி ஆகும், லட்சக்கணக்கில் உற்பத்தி ஆகும். அதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நிலப்பனை கிழங்கு, இது ஒரு வேறு தான், நாம் கிழங்காக கிடைக்கக்கூடியது. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். இது அணுக்கள் உற்பத்தியை அதிகமாக கூட்டக்கூடியது, நல்ல விந்துக்களை கெட்டுப்படுத்தும் தன்மையை கொண்டு வரக்கூடியது. சில பேருக்கு விந்துக்கள் கெட்டியாகாது, அது உற்பத்தி ஆகாது அப்படின்ற தன்மையில் இருக்கிறவங்களுக்கும் இது உற்பத்தி பண்ணும் தன்மையை கொண்டு வரும். இந்த நிலப்பனை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். இதை நல்லா காய வச்சு பொடியாக எடுத்துக்கிறணும். இப்போ இது கூட மதன காமப்பூ, இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே லட்சக்கணக்கான விதைகள், அதிக விதைகள் இருக்கிற எந்த ஒரு பழங்களையும், காய்கள், கீரைகள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு அணுக்கள் உற்பத்தி தன்னாலேயே இயற்கையிலே உருவாகக்கூடிய தன்மையை கொண்டு வரும். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் அந்த விதையே இல்லாமல் இருக்கிற உணவுகளும், பழங்களும், காய்களும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு அணுக்கள் உற்பத்தின்றதே இல்லாமல் போயிடும். அதனால் அதிக விதைகள் உள்ள பொருள் எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இயற்கையிலே அணுக்கள் உண்டாகும். இந்த மதன காமப்பூ எவ்வளோ விதை இருக்குதுன்னு பாருங்க. இது எல்லாமே வெளியில் இருக்கிறது எல்லாமே விதைகள் தான். இதுவும் ஒரு 10 கிராம் அளவுக்கு மதன காமப்பூ எடுத்துக்கிறணும். இந்த நிலப்பனை கிழங்கு கூட மதன காமப்பூ ரெண்டையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். நிலப்பனை கிழங்கு, மதன காமப்பூ ரெண்டும் நல்லா அரைச்சி எடுத்து வச்ச பொடி. வில்வ இலை ஒரு 5 இலை எடுத்து நல்லா அந்த நார் இதெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் வில்வ இலை. இப்போது இந்த வில்வ இலை சாறு, இது கூட நிலப்பனை கிழங்கு அந்த பொடியும் மதன காமப்பூ ரெண்டும் அரைச்சி எடுத்த பொடியை வில்வ இலை சாரோட கூட கலந்துடணும். நல்லா தாராளமாக 10 கிராம் அரைச்சதை நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துடணும். நாட்டு மாட்டு பால், ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேன் சேர்த்துக்கிறலாம். இது கூட்டு மருந்தாக சாப்பிட்டுட்டு வர்றப்போ ஒரு நாளும் அவங்க உடம்புல புத்துணர்ச்சி, முகத்துலேயே அந்த முகப்பொலிவு அப்படின்றது கிடைக்கும் போதே உடம்பே ஒரு மினுமினுப்பாக மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். என்ன நீங்கள் இப்போ உடம்பு மாறி இருக்குது, முகம் மாறி இருக்குது அப்படின்ற அளவுக்கு அணுக்கள் உற்பத்தி கூடுறப்போ உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு ரத்தோட்டங்கள், அணுக்கள் உற்பத்தி கூடும்போது உடம்பே ஃப்ரெஷ்னஸ் ஆகும். அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஆண்களுக்கு அணுக்கள் உற்பத்தியாக வில்வ இலை, நாட்டு மாட்டு பால், மதன காமப்பூ, நிலப்பனை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கு. இது மருந்தாக கலக்கி வச்சுருக்கோம். இந்த மருந்தை நீங்கள் குடிக்கும்போது உயிரணுக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லை, குழந்தை இல்லைன்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. குறைஞ்சது ஒரு 48 நாள் சாப்பிடணும். அந்த நாளில்
மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக உயிரணுக்கள் கூடும். உயிரணுக்கள் கூட இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.